சோதிக்கப்பட்டதினாலே நான் அறிந்த ஒன்றை, நான் கேள்விப்பட்ட ஒன்றை, புரிந்து கொண்ட ஒன்றை இந்த ஊடகத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது பெயருக்காகவோ புகழுக்காகவோ பணத்திற்காகவோ அல்ல. தேவன் அறிவார், அவர் என்னுடைய இமைகளை சோதிக்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் என்னை தூரத்திலிருந்து அறிகிறீர். அன்பானவர்களே, he knows my motivations, என்னுடைய எண்ணங்களை அறிவார், சிந்தைகளை அறிவார். விளம்பரங்களோ பெருமையோ பிரஸ்தாபமோ அல்ல. திரும்ப திரும்ப அன்பாவளே, நான் யாரா இருக்கிறேனோ அவராகவே நான் இருக்க விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன், மறிக்க விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த பிஷப், மாடரேட்டர் அதெல்லாம் தேவையில்லை. காரணம் என்னவென்றால், பிதா எனக்கு கற்றுக் கொடுத்த, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றை நான் என் மக்களுக்கு தினந்தோறும் போதிக்கிறேன். எனவேதான் இந்த தொலைக்காட்சியில கூட ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்க உரை பேசியிருக்கிறேன். நீதிமொழி புஸ்தகத்துல ஒரு 75 பிரசங்களை இதுவரை பண்ணியிருக்கிறேன். நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து மட்டும் இப்படி பல தலைப்புகளில சிலுவை மரணம், திருமணங்களுக்காக, அவங்க ஊழியர்களுக்காக, இப்படி பல தலைப்புகளிலே அடக்காராதனைக்காக, குடும்பங்களுக்காக, கணவன் மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த பல தலைப்புகளிலே ஆண்டவர் பேச அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த அறிவு. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீண்ட காலம் சபைக்கு போகிறீர்கள், நீண்ட காலம் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், நீ அதாவது அதிகமான பல்கலைக்கழக பட்டங்கள் இருக்கிறது, நிறைய பட்டங்களை வாங்கியிருக்கிறீங்க. ஒரு சின்ன கேள்வி, have you ever preached the gospel to the people? ஜனங்கள், நீங்கள் அறிந்து கொண்ட இந்த இரட்சகரை, அறிந்து கொண்ட இந்த இயேசுவை ஜனங்களுக்கு அறிவிக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் நீங்களும் நானும் அன்பானவர்களே வெறும் கையனாய் நித்திய நிற்போமே. நான் அடிக்கடி என்னையே கேட்டுக்கொள்கிற கேள்வி, ஆஃப்டர் மை புல்பிட், என் பலிபீடத்திற்கு வெளியே எத்தனை பேரை நான் ஆதாயம் செய்கிறேன்? அடிக்கடி பவுலுடைய சொல்கிற வார்த்தை, சுவிசேஷ ஊழியத்தை செய். அதை சொல்லுகிறவர் ஒரு அப்போஸ்தலர், தேவனை அறிந்தவர், மிகப்பெரிய வேத பண்டிதர். அவர் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷத்தை அறிவி. எனவேதான் அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, நீங்கள் யார் வேண்டுமானும் இருக்கலாம். சபையிலே ஒரு மூப்பராய் இருக்கலாம், ஊழியத்திலே முன்னணியில் இருக்கலாம். யூ மே பி இன் தி ஃபர்ஸ்ட் ரோ. அந்த நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி, have you ever shared the good news with other people? இந்த இந்தியாவிலே 150 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த பாரத தேசத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்.